Paytruck யூசர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். Paytruckல பார்த்தீங்க அப்படின்னா புது அப்டேட் ஒன்று வந்திருக்கு. அதாவது மணி ஆட் பண்ணுற மெத்தடில் ஒரு புது சிஸ்டம் வந்திருக்கு. அந்த சிஸ்டம் யூஸ் பண்ணி நீங்கள் ரொம்ப சிம்பிளாக மணி ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் மினிமம் மேக்ஸிமம் அமௌண்ட் அப்படி இல்லாமல் எவ்வளோ அமௌண்ட் வேணால் பே பண்ணி நீங்கள் உங்கள் வாலெட்டை லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஓகேவா? ஸோ ஆனால் நீங்கள் மினிமம் டாப்அப் வந்து ஒரு ரூ. 300க்கு மேலே பண்ண பாருங்கள். ஓகேவா? மினிமம் ஒரு ரூ. 300 அதுக்கு மேலே பண்ண பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ப்ராசஸ் ஆகிறது சீக்கிரமாக ஆகும். ஓகேவா? ஸோ இந்த ஆட் மணி சிஸ்டம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜஸ்ட் Paytruck ஆப்பில் ஆட் மணி அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் மணி ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே அடுத்தது உங்களுக்கு யூபிஐ ஆப்ஷன் வரும். இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா புதுசாக இந்த சிஸ்டம் அப்டேட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஃபுல்லாக அப்டேட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆட் மணிக்குள்ளே வந்த பிறகு இந்த Paytruck கீழே ஒரு QR ஷோ ஆகுது பார்த்தீங்களா, அந்த QRரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் இதை பிரிண்ட் எடுத்து உங்கள் ஷாப்பில் வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பணம் போடணும். போட்ட பிறகு கீழே மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி கூகுள் பே, ஃபோன்பே, அமேசான் பே இதுலேருந்து வேணால் நீங்கள் பே பண்ணலாம். பே பண்ணிவிட்டு அதில் UTR நம்பர் வரும் பார்த்தீங்களா, அதை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ண உடனே உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் ஆட் ஆகும். அது எப்படிங்கிற ப்ராசஸ் பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம், அண்ட் இந்த QR கோடை யூஸ் பண்ணி கஸ்டமர்கிட்டேருந்து பணம் ரிசீவ் பண்ணக்கூடாது. இது ஜஸ்ட்டு உங்களுடைய வாலெட்டை டாப்அப் பண்ணுறதுக்கு நீங்கள் செல்ஃபாக யூஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். ஓகேவா? ஸோ அதனால் கடைக்கு வரவங்க கிட்ட நீங்கள் இதை கொடுத்து பணம் ரிசீவ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் நீங்கள் டாப்அப் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அடுத்த ப்ராசஸில் எப்படி யூஸ் பண்ணுறது, அதை நம்ம எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? நீங்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து முடிச்ச பிறகு ஏதாவது ஒரு யூபிஐ ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன யூபிஐ ஆப் வேணால் யூஸ் பண்ணலாம். அது கூகுள் பே, ஃபோன்பே அண்ட் பாரத் பே, அது என்னவா வேணால் இருக்கலாம். ஃபோன்பே லைக் எந்த ஒரு யூபிஐ ஆப்பாக வேணால் இருக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் அந்த யூபிஐ ஆப்குள்ளே போய்க்கோங்க. அதில் ஸ்கேன் அண்ட் பேன்னு ஆப்ஷன் இருக்கும்ல, அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இது போல் ஸ்கேன் ஃப்ரம் கேலரி ஆர் வாட்ஸ்அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அண்ட் இப்போது நான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த QR கோடை நான் செலக்ட் பண்ணிட்டேன். என்னோடய கேலரியிலேருந்து நான் செலக்ட் பண்ண பிறகு அது நேமெல்லாம் காட்டும். இந்த மாதிரி சொல்யூஷன் சர்வீஸ் பண்ணி தான் நீங்கள் பே பண்ணுறீங்களா அப்படின்னு. ஓகே, காட் இட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் மினிமமான அமௌண்ட் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் ஜஸ்ட் ஒரு அமௌண்ட் நான் என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணி ஸ்கேன் பண்ணி நான் வாலெட்டில் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸ் தான். இந்த ப்ராசஸ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் அதை ஒன்ஸ் நான் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ண பிறகு இந்த செக்ஷன்லேயே எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து அந்த UTR நம்பர் இருக்கும், யூபிஐ ரெஃபரன்ஸ் நம்பர்னு, அந்த நம்பரை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஜஸ்ட் நான் காப்பி பண்ணிட்டு நான் மறுபடியும் Paytruck ஆப்பில் வந்துடுறேன். இதே மாதிரி நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே எந்த ஆப்பில் பண்ணாலும் அதில் யூபிஐ ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படி இல்லைனா UTR நம்பர்னு இருக்கும். அந்த ஸ்க்ரீனும் நான் அதில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். சில ஆப்போட மாடல்ஸ் எல்லாம் அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் இந்த மாதிரி பேமெண்ட் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், நான் வந்து Paytruck ஆப் போனேன். அதில் போய் QR கோடை நான் இது பண்ணிட்டேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். அதை நான் வந்து பேடிஎம் ஆப்பில் ஸ்கேன் பண்ணிட்டேன். ஸ்கேன் பண்ணி நான் அமௌண்ட் பே பண்ணிட்டேன். பே பண்ணி முடித்த பிறகு ஃபைனலாக நல்லா கிடைக்கக்கூடிய UTR நம்பரை நான் காப்பி பண்ணிட்டேன். ஓகேவா? அண்ட் தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மறுபடியும் நான் Paytruck ஆப்புக்குள்ளே வந்துட்டு ஆட் மணி செக்ஷன் போகிறேன். ஆட் மணி செக்ஷனுக்குள்ளே போயிட்டு இந்த யூபிஐ வெரிஃபை ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் போய்ட்டு நான் அந்த UTR நம்பரை பேஸ் பண்ணிவிட்டு வெரிஃபைன்னு கொடுக்குறேன். வெரிஃபை கொடுத்த உடனே அந்த அமௌண்ட் எனக்கு இங்கே ஆட் ஆகிடும். ஸோ இதுதான் ப்ராசஸ். இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? கீழே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வெரிஃபைட், வாலெட் பேலன்ஸ் ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சா. ஸோ உங்களுக்கு வாலெட்டில் பணம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு அப்படிங்கிற மெசேஜ் வந்தோடனே உங்கள் வாலெட்டில் போய் செக் பண்ணிங்கன்னா பணம் ஆட் ஆகிருக்கும். இனிமேல் மணி ஆட் ஆகலை அப்படிங்கிற இஷ்யூ இதில் வந்து ரெடியூஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு பணம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி போட போகிறீங்க. ஸ்கேன் பண்ணி போட்டுட்டு உங்களுடைய அந்த UTR நம்பர் இல்லை யூபிஐ ரெஃபரன்ஸ் நம்பரை இங்கே வந்து போட்டு வெரிஃபை பண்ணும்போது அந்த பணம் ஆட் ஆயிரும். ஸோ அதனால் செல்ஃபாகவே நீங்கள் இதை இது பண்ணிக்கலாம். ஸோ இனிமேல் உங்களுக்கு ஆட் பண்ணி பண்ணுறதும் ரொம்ப பெட்டராகவும் ஈஸியாகவும் இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறோம். அண்ட் இந்த அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். அண்ட் இது போல் இன்னும் நிறைய அப்டேட் வரப்போகுது. அது எல்லாமே உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் உங்களுக்கு தேவையான சப்போர்ட் எல்லாமே கஸ்டமர் கேர்லேருந்து கிடைக்கும். கஸ்டமர் கேர் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா? நன்றி.